வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நம்ம இந்த லெந்து நாட்களில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு 24ஆம் நாள், 24th டே. வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்ம என்ன செய்ய இருக்கிறோம், இல்லை என்ன செய்ய போகிறோம், அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானம் செய்யும். ஆமென். இந்த 40 நாட்கள் நாம் என்ன செய்ய இருக்கிறோமோ அது நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தீர்மானம் செய்கிறது. இந்த செய்தியின் தலைப்பு ரிமெம்பர் வாட் யூ ஹாவ் லாஸ்ட். நீ எதை தொலைத்தாய் என்று யோசி. நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை என்ன செஞ்சான்? அவன் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் என்ன செய்யல, அவனுக்கு அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அவன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு நான் போகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நிலை மாற, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க, இல்லை பழைய நிலைக்கு அவன் மாறக்கூடிய ஒரு சூழல் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த இளைய குமாரன் செய்ததை போல செய்யணும். ஐ மீன் வி மஸ்ட் டூ லைக் த ப்ராடிகல் சன். முதலாவது அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவனுக்கு புத்தி வருது, அவன் யோசிக்கிறான். முதலாவது என்ன செய்கிறான்? அவன் யோசிக்கிறான். ஹீ ரிமெம்பர், தன்னுடைய நிலையை அவன் யோசிக்கிறான். தான் எப்படி இருந்தோம் என்று யோசிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கிறான். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை யோசிக்கிறான். எல்லாவற்றையும் அவன் யோசிக்கிறான். முதலாவது ஹீ ரிமெம்பர்ட். இரண்டாவது, யோசிப்பது மாத்திரம் அல்ல, அவன் என்ன செய்கிறான்? அவன் எழுந்து அவன் போகிறான். இது ரொம்ப முக்கியம். யோசிக்கிறது ஓகே, நல்ல விஷயந்தான். யோசனை மாத்திரம் போதாது, அந்த யோசனையை ஒரு மனிதன் செயல்முறையில் கொண்டு வரணும். அவன் எழுந்து அவன் போகிறான். அவன் காரணங்கள் சொல்ல, ஐயோ எனக்கு அவங்க என்னை கூப்பிட்டா நான் போவேன், இல்லை இந்த பஞ்சகாலம் முடிஞ்சு போச்சுன்னா அப்போ நான் போகிறேன், இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்குது, இந்த காரியங்களெல்லாம் நடந்த பிற்பாடு நான் போகிறேன். இப்படிப்பட்ட சாக்கு போக்கெல்லாம் அவன் சொல்லலை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாக்கு போக்கு சொல்ல. இன்னும் சொல்லப்போனால் நல்லா கவனமாக இதில் நம்ம பார்த்தோம் என்றால், அவன் யாரையும் குற்றப்படுத்தலை. அவனுடைய தகப்பனை அவன் குற்றப்படுத்தலை, தன்னுடைய சகோதரனை அவன் குற்றப்படுத்தலை, தன்னுடைய நண்பர்களை குற்றப்படுத்தலை, சூழலை குற்றப்படுத்தலை. அவன் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 18வது வசனத்தை பாருங்களேன். 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சேன்? நான் பாவம் செய்தேன். ஐ ஹவ் சின்ட். அவன் யாரையும் குற்றப்படுத்தலை. அவன் யாரை குற்றப்படுத்தினா? தன்னை தான் குற்றப்படுத்தினான். நான் தான் இதற்கு என்ன காரணம்? இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், வேற யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலங்களில் நம்ம ஈஸியாக குற்றங்கள் மற்றவர்கள் மீது நம்ம போட்டுடுறோம். அல்லேலூயா. இவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, அதனால தான் நான் இந்த காரியத்தை செய்தேன். இவங்க எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இவங்க செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். ஈஸியாக அடுத்தவங்க மேலே என்ன செய்கிறோம்? குற்றங்களை நாம் போடுகிறோம். அல்லேலூயா. ஏன் ஆலயத்திற்கு வரல? ஏன் இந்த காரியங்களை நீ செய்யலை? ஏன் ஒரு கிறிஸ்தவனை போல ஒரு வாழ்க்கை வாழ முடியல? அநேக காரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏங்க பைபிள் வாசிக்கல? ஏங்க ஆலயத்திற்கு வரல? இல்லை ரொம்ப பிஸிங்க, ஐம் டூ பிஸி, நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், ரொம்ப வேலையாக இருக்கேன், ஐயோ எனக்கு பழைய கஷ்டங்கள் இருக்குது,
எனக்கு நிறையா பாடுகள் இருக்குது, எனக்கு நிறையா பலவீனங்கள் இருக்குது. பல விதமான காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. எக்ஸ்கியூசஸ் ஆர் சேஞ்ச். சாக்கு போக்கு அது ஒரு சங்கிலி. அது என்ன செய்யும்? நம்மளை கட்டி வச்சிரும். சாக்கு போக்கு, காரணங்கள் அது ஒரு சங்கிலியை போல நம்மளை என்ன செஞ்சிருது? அது நம்மளை கட்டி வைக்கிறது. அல்லேலூயா. ஆஃபன் எக்ஸ்கியூசஸ் கம் ஃப்ரம் ஃபியர். பொதுவாக இந்த சாக்கு போக்கு எங்கேருந்து வரும்னா பயத்தினால வரும். சாக்கு போக்கு எப்படி வருது? பயத்தினால வருகிறது. அவுட் ஆஃப் ஃபியர் எக்ஸ்கியூசஸ் கம். ஏங்க நீங்கள் வரல? காரணங்கள். அல்லேலூயா. ஏன் இந்த எக்ஸ்கியூசஸ் வருகிறது? பயம். அடுத்தது பாதுகாப்பற்ற ஒரு சூழல், இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. என்னது? இன்செக்யூரிட்டி. மூன்றாவது டிஸ்ட்ராக்ஷன், கவனம் சிதறுகிறது. நம்முடைய கவனம், ஃபோக்கஸ் என்ன ஆகுது? அது சிதறுகிறது, டிஸ்ட்ராக்டிங். அடுத்தது லேசினஸ். லேசினஸ் என்ன சொல்லுவீங்க? சோம்பல், சோம்பல் தன்மை, லேசினஸ். அடுத்தது பெருமை. எக்ஸ்கியூசஸ். ஏன் சாக்கு போக்கு வருது? அதுக்கு இத்தனை காரணங்கள் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. டோன்ட் சே எக்ஸ்கியூசஸ். சாக்கு போக்கு என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க. எதற்கும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சாக்கு போக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவைகள் என்ன? சங்கிலிகள், உங்களை கட்டி வைக்கும். சாக்கு போக்கு என்னது? சங்கிலிகள், உங்களை என்ன செய்யும்? கட்டி வைக்கும். பலவிதமான காரணங்கள், பலவிதமான சாக்கு போக்குகள் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வராது. உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு இருக்கிற நன்மைகளை என்ன செஞ்சிடும்? எடுத்து விடும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்களேன். அழகான ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். வெளியில சிங்கம் இருக்கு, வீதியிலே கொலையுண்பேன். நான் போனேன்னா அது சிங்கம் என்ன கடிச்சிடும். யார் சொல்லுவா? சோம்பேறி. பல காரணங்கள் நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. பல காரணங்கள். ஏன் ஆலயத்திற்கு வரல? நீ ஏன் லேட்டா வந்த? அது கேட்டதுக்கு பல காரணங்கள் வரும். காரணங்கள் பரலோகம் கொண்டு போகாது. காரணங்கள் இருக்கிற நன்மைகளை எடுத்துரும். காரணங்கள் உன்னுடைய ஸ்தானத்தை கீழே கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இரு சகோதரா, சகோதரி. வாட் எக்ஸ்கியூசஸ் டு யூ சே? என்னென்ன காரணங்கள் நீ சொல்லுகிறாய்? நீங்க அதே நீதிமொழிகளில் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 15வது வசனத்தை பாருங்களேன். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க என்ன செய்கிறான்? அவன் வருத்தப்படுகிறான். சோம்பேறி என்ன செய்கிறான்? தன் கையை பாத்திரத்தில் வைத்து அந்த பாத்திரத்தில் இருக்கிற உணவை, சாப்பாடை எடுத்து தன் வாயில வைக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு சோம்பல். பலவிதமான காரணங்கள். அல்லேலூயா. பலவிதமான காரணங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் மோசே ஒரு காரணம் சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல மோசே ஒரு காரணத்தை சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆண்டவர் சொன்ன, நீ போ பார்வோன் இடத்திற்கு, எகிப்து தேசத்திற்கு போ. பார்வோன் இடத்துல நான் உன்னை அனுப்புகிறேன். நீ என்னுடைய ஜனங்களை அந்த இடத்துல நீ விடுதலை செய்து கொண்டு வா. நான் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறேன். யூ ஜஸ்ட் கோ. ஆனா அவன் காரணம் சொல்றான். என்ன காரணம் சொல்றான்? நானே திக்குவாயா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் 11வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காரணம் சொல்லாத. உன் காரணத்தை வச்சு ஒரு நன்மையான காரியங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. Don't you ever say excuses. என்னென்ன காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. எங்க ஆலயத்துக்கு வரல, அதுக்கு ஒரு காரணம். ஏங்க ஜெபிக்கல, அதற்கு ஒரு காரணம். ஏன் வேதம் வாசிக்கல, அதற்கு ஒரு காரணம். ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த, அதற்கு ஒரு காரணம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். என் சகோதரா, சகோதரி, இந்த இளையகுமாரன் அவன் எந்த ஒரு காரணமும் சொல்ல, அவன் சொல்றான், ஐயோ இட் வாஸ் மை சின். அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் அந்த வசனத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18வது வசனம் 15ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். வாசிங்களேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே,
பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சேன். யார் தப்பு இல்லை, உங்க தப்பு இல்லை, என்னுடைய சகோதரன் தப்பு இல்லை, என்னுடைய நண்பர்கள் தப்பு இல்லை, யாரு தப்பு இல்லை, தப்பு எல்லாம் எங்க, என் மேல. என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருகிறதோ அன்றைக்கு எழுப்புதல் கடந்து வரும். அல்லேலூயா. அன்றைக்கு சூழல் வித்தியாசமாய் கடந்து வரும். அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கீழே இறங்கி வந்து சூழலை மாற்றுவார். ஆமென். இந்த மோசே அவர் சொல்றார், ஓ லார்ட், I cannot go. I have a slow of speech. I am slow of speech. என்னால் பேச முடியாது, எனக்கு மந்த நாவு இருக்கிறது, என்னால் சரியா பேச முடியாது, அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியாது இந்த காரியங்கள். சாக்கு போக்கு சொல்றான். சகோதரா சகோதரி, ஆண்டவர் இடத்துல சாக்கு போக்கு சொல்லாத. ஆண்டவர் நமக்கு சாக்கு போக்கு சொன்னார்னா நம்ம நிலை என்ன ஆகும்? வண்டியில் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது, கீழே விழுந்துரும், ஏதோ அடிபட்டுறது, ஏதோ ஒரு விபத்து நடந்துருது. ஆண்டவரே ஏன்பா என்ன பண்ணிட்டீங்க? அப்போ அவர் சாக்கு போக்கு சொன்னா எப்படி இருக்கும்? என் சகோதரா சகோதரி, டோன்ட் யூ எவர் சே excuses to God. ஆண்டவருடைய காரியத்தில் சாக்கு போக்கு சொல்லாத. உனக்கு அது நன்மையா இருக்காது, இருக்கிற நன்மையை எடுத்துரும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 24, 25 வசனங்களை பாருங்களேன். ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். பாருங்க என்ன காரணம் சொல்றான். இவன் வேலையை சரியா செய்யல, ஆனா காரணம் பழி எங்க தூக்கி போடுறான், அந்த எஜமானன் பார்த்து அவன் சொல்லிடுறான். அவன் சொல்றான், ஐயோ நீ எப்படிப்பட்ட ஆள், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நான் நிலத்தில் என்ன செஞ்சுட்டேன், நான் புதைச்சு வச்சுட்டேன். அல்லேலூயா. நான் முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன், எக்ஸ்கியூசஸ் எப்போ வரும், சாக்கு போக்கு எப்போ வரும், பயம். அல்லேலூயா. பயம் வரும்போதே காரணங்கள் கடந்து வருகிறது. இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற ஒரு நிலை நமக்குள்ளாக வரும்போது நம்ம காரணங்கள் சாக்கு போக்கு கடந்து வருகிறது. டிஸ்ட்ராக்ஷன், நம்மளுடைய கவனம் ஆண்டவர் மீது இல்லாதபடி வேற பக்கம் இருக்கும்போது சாக்கு போக்கு கடந்து வரும். அல்லேலூயா. லேசினஸ், சோம்பல் அதிகமாக இருந்துச்சுன்னா காரணங்கள் நிறையா வரும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, என்னென்ன காரணங்கள் சாக்கு போக்கு நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். இங்கே ஒருத்தன் அவன் சொல்கிறான் தன்னுடைய எஜமானை பார்த்து, ஐயோ நீர் பயங்கரமான ஆள், அதனால் என்ன செஞ்சேன், எனக்கு நீங்கள் கொடுத்த தாளந்தை நான் ஒழித்து வைத்துட்டேன். எரேமியா கூட ஒரு காரணம் சொல்லுவார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 6-7 வசனங்களை பார்த்தோம் என்றால், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறதெல்லாம் நீ பேசுவாயாக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி, ஐயோ ஆண்டவரே என்னால பேச முடியாது, I'm just an egg boy. பயம். அல்லேலூயா. பயம், இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஐயோ நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும், I'm too young. நம்ம என்னென்ன காரணங்கள் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த இளையகுமாரன் எந்த சாக்கு போக்குன்னு சொல்லல. அவன் சொல்ல, நான் எழுந்து நான் இப்பவே போகிறேன், நான் எழுந்து என்ன செய்ய போறேன், நான் இப்பவே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் இப்பவே நான் போக போறேன். அநேகர் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். பிஸியாக இருக்கிறவன் அவன் எல்லா வேலையும் செய்வான். அல்லேலூயா. பிஸியாக இருக்கிறவன் எல்லா வேலையும் செய்வான். ஆனால் சும்மா இருக்கிறவன் பார்த்தேன்னா அவன் பிஸியாக இருப்பதை போல காண்பிப்பான். உண்மையிலே பிஸியாக இருக்கிறவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவான். அல்லேலூயா. ஆனால் பிஸியாக இல்லாதவனை பார்த்தீங்கன்னா அவன் பிஸியாக இருப்பதே போல ஒரு காரியத்தை அவன் காண்பித்து கொண்டு இருப்பான். என் சகோதரா சகோதரி, என்ன சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிற? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். மனுஷனை ஏமாத்திடலாம், மனிதனை ஈஸியாக ஏமாத்திடலாம், ஆனால் தெய்வத்தை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். அநேகர் சொல்லுகிற விஷயம் அதுதான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க, அப்புறம் இந்த காரியங்களெல்லாம் நான் ஒழுங்கு செய்து விடுகிறேன், இன்னும்
கொஞ்சம் காலங்கள் போட்டும், அதுக்கு பிறகு இந்த காரியத்தை எல்லாம் நான் கர்த்தர் எதிர்பார்ப்பதை போல ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். இப்பெல்லாம் செஞ்சால் பிழைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எல்லாம் என்ன செய்கிறாரு? அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். கன்வீனியன்ட் டைம், நம்மளுடைய நேரத்தின்படி நம்ம காரியங்களை செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவருடைய நேரத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியத்தை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. கன்வீனியன்ட் சீசன்ஸ் கேன் பிகம் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உன்னுடைய சௌகரியமான நேரத்தில் நீ செய்யணும்னு நினச்சின்னா உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். அப்போஸ்தலரில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 24ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் பார்க்கலாம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்ரீ ஆகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். இந்த ஃபீலிக்ஸ்ன்றது, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஃபீலிக்ஸ்ன்னு. இந்த ஃபீலிக்ஸ்ன்றது யாருன்னா கவர்னர், ரோமாபுரி கவர்னர். அவர் இந்த பவுலை கூப்பிட்டு அவர் பார்க்கிறார். இந்த பவுல் என்ன சொல்கிறான், அவனுடைய உபதேசம் என்ன, அவனுடைய மார்க்கம் என்ன, அவனுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பவுலை விசாரிக்கும்படியாக அவனிடத்துல பவுல் வரும்போது பவுலை கூப்பிட்டு அவன் கேட்கிறான். வாசிப்போ 24வது வசனம் வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூதஸ்ரீ ஆகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும், அவன்றது பவுலு, அவர் என்ன பண்றாரு, அவர் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை என்ன செய்கிறேன், நான் அழைப்பிக்கிறேன், அப்புறமா இந்த காரியத்தெல்லாம் நான் கேட்கிறேன். இப்ப என்ன செய்ய மாட்டேன், இப்போ எனக்கு கேட்கறதுல விருப்பம் இல்லை, அப்புறமா நான் கேட்கிறேன். Hallelujah. இன்றைக்குமே devil always says he loves a particular word. பிசாசுக்கு இன்றைக்குமே ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், லேட்டர், அப்புறம். Hallelujah. என்னது அப்புறம், லேட்டர், இல்லைன்னா another day, இன்னொரு ஒரு நாளைக்கு, மற்றும் ஒரு நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்கிறேன். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, என் வாழ்க்கையில் நான் ரிட்டையர்ட் ஆகிட்ட பிற்பாடு இந்த காரியத்தை நான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போகட்டும், வருஷங்கள் போன பிற்பாடு இந்த காரியத்தை நான் செய்கிறேன், கர்த்தருடைய காரியத்தை. அல்லேலூயா. Delayed obedience is very much dangerous. ஆமென். கால தாமதமான கீழ்ப்படிதல் அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. கால தாமத கீழ்ப்படிதல் ரொம்ப ஆபத்தானது. இன்றே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் அழகான ஒரு வசனம் இருக்கு. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, பரிசுத்த வேதத்துல அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இன்னைக்குதான். Delayed obedience is always dangerous. கால தாமதமான கீழ்ப்படிதல் அது ரொம்ப ஆபத்தானது, அநேக காரியங்களை இழக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு தான் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுதான் இன்றே இரட்சணிய காலம், இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ஆண்டவராகிய பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடியவர்களாக மாறக்கூடிய நாள். நாளைக்கு இல்லை, 10 வருஷத்துக்கு அப்புறம் அல்ல, 2 வருஷத்துக்கு அப்புறம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, லெந்து நாட்கள் முடிந்த பிற்பாடு அல்ல. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in. இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதில் என்ன செய்வோம், இல்லை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. இங்க அந்த ஃபீலிக்ஸ் அவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, வேணாப்பா வேணாம், இது நான் கேட்கல, இப்போ கேட்கல, நான் என்ன செய்யறேன், நான் அப்புறமா நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. he is a Roman governor. அவர் ரோமாபுரியினுடைய கவர்னர். அவனுக்கு he had everything, எல்லாமே இருக்கு அவனுக்கு. அத்தாரிட்டி, அதிகாரம் இருந்தது, பவர், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்கு இருந்தது. பொசிஷன், பெரிய ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருந்தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், காலங்கள், நேரங்கள், எல்லா காரியங்களும் அவனால செய்ய முடியும். ஹல்லேலூயா. எல்லாமே இருந்துச்சு. பட் yet
ஹி மிஸ்ட் இட்டர்னல் லைஃப். எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவரை தவற விட்டுட்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எது வேணாலும் இருக்கலாம். பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், திறமை இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், எல்லாமே சொத்து சுகம் எல்லாம் சொல்லி யூ ஜஸ்ட் ஆட் ஆன் யூ கேன் ஜஸ்ட் ஆட் ஆன் எனிதிங். எது வேணாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் இயேசு இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில் எது இருந்தாலும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம அழகான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன? என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது குப்பைக்கு சமம். அல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை அது குப்பைக்கு சமம். You don't get anything if you don't have Jesus. இயேசு இல்லை அப்படின்னா எது எடுத்தாலும் உன் வாழ்க்கையில் அது குப்பைக்கு போகும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, என்ன சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஃபீலிக்ஸை போல, இந்த பேலிக்ஸை போல அவர்கள் காரணம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஐ வில் ரிப்பன்ட் லேட்டர். நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த காரியத்தை கர்த்தருடைய விஷயத்தில் நான் செய்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்? இப்போ என்னுடைய விருப்பத்தின்படி நான் காரியங்களை செய்கிறேன். ஐ வில் டூ இட் லேட்டர். நான் பிற்பாடு நான் இந்த காரியத்தை செய்கிறேன். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்தோமே 24ஆம் அதிகாரத்தில் ஒன்று பார்த்தோம். அவன் பயப்படுகிறான். நீங்க 25வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பேலிக்ஸ் என்ன செய்கிறான்? அவனுக்கு பயம் வருது. அல்லேலூயா. he trembled. பயம் வருது, ஆனாலும் தள்ளி போடுறான். என்னது? பயம் வருது, ஆனாலும் என்ன செஞ்சான்? தள்ளி போடுறான். the danger is not rejecting God immediately. நல்லா நம்ம கேளு. ஆபத்தான விஷயம் ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்றதோ இல்லை ஆண்டவருடைய காரியத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அல்ல. அது ஆபத்தான விஷயம் அல்ல. The danger is postponing God repeatedly. கர்த்தருடைய விஷயத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்யாதபடி அதை தள்ளி போட்டுட்டே போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ஆபத்து. கர்த்தருடைய விஷயத்தை டக்குன்னு ஆண்டவர் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அந்த ஆபத்தை விட ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம தள்ளி போட்டுட்டே போறோம். அப்புறமா ஏதோ ஒன்று தடுத்து கொண்டே இருக்கிறது. ஏதோ நம்முடைய புத்தி, நம்முடைய இருதயம், நம்முடைய சுவாபம், நம்முடைய எண்ணம், நம்முடைய தன்மைகள், ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவருடைய காரியத்துல, கர்த்தருடைய விஷயத்துல கர்த்தர் நம்ம எப்படி வாழணும்னு சொல்றாரோ, எப்படி இருக்கணும்னு சொல்றாரோ, என்ன தன்மைகள் இருக்கணும்னு சொல்றாரோ, என்ன சுவாபங்கள் இருக்கணும்னு சொல்றாரோ, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னு சொல்றாரோ, அந்த காரியத்தில் என்ன செய்கிறோம்? அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் தள்ளி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. The danger is not rejecting God. The danger is postponing what God says repeatedly. திரும்ப திரும்ப கர்த்தருடைய விஷயத்துல நம்ம தள்ளிக்கொண்டே இருந்தா, கர்த்தருடைய காரியங்களை தள்ளிக்கொண்டே இருந்தா அதனுடைய ஆபத்து ரொம்ப மோசமான ஆபத்து. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 55ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. உனக்கு இருக்கிற நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த டைமை மிஸ் பண்ணிடாத. டோன்ட் யூ எவர் மிஸ் திஸ் ப்ரெஷியஸ் டைம். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது அப்படின்னு கேட்டா உண்மையிலே சொல்லு. இப்போ நான் செய்தியை நான் சொன்னதுனால நீ சொல்லாத. உண்மையிலேயே விலை மதிக்க முடியாதுன்னா நீ என்ன சொல்லுவ? உலகத்துல எது வேணாலும் இருக்கட்டும், நீ எதை எடுத்தாலும் விலை மதிக்க முடியாது. என்ன தெரியுமா? உன் நேரம் தான். அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆனால் இதோட நீங்கள் சேர்ந்து சொன்னதுனால நான் சொன்னேன். நேரம் ஒன்ஸ் மிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் மிஸ்ட். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. சிலுவையில் தொங்கின அந்த கல்லை, 2 கல்லை இருந்தா அந்த சிலுவையில். ஆண்டவராக இயேசு he was on the middle of the cross. அவர் சென்டர்ல இருந்தார். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சென்டர் என்று? why he was in the middle of the cross. அல்ல ஒரு கல்லன்னு சொல்றான், பக்கத்தில் 2 கல்லர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் சொல்றான், நீ இயேசுவானா, கிறிஸ்துவானா, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனாயானால் நீ என்ன சொல்லு? உன்னையும் ரட்சிக்கோ, என்னையும் ரட்சித்துக்கொள். நீ கீழே இறங்கி வா, உன்னையும் ரட்சித்து என்னையும் ரட்சித்துக்கொள்ளும். நான் கூட இருக்க அடுத்தவன் சொல்றான், வேண்டாம், நோ நோ, நீயும் நானும் பாவம் செஞ்சதுனால இங்கே இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன செய்யலை? இவர் எந்த பாவமும் செய்யலை. ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்ன செய்யுங்க? என்னை நினைவு கூறுங்க. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரே நிமிஷம்
ஒருத்தன் அவன் விடுதலை அடைஞ்சிட்டான், ஒருத்தன் பரலோகம் போயிட்டான், ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கை அவன் மரித்தாலும் திரும்ப எழக்கூடிய பிறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு செகண்டில் போயிடுச்சு. ஆனால் அடுத்தவன் அவனுக்கும் அந்த டைம் இருந்துச்சு, இவனுக்கும் டைம் இருந்துச்சு, அவனுக்கும் டைம் இருந்துச்சு, இவனுக்கும் சந்தர்ப்பம் இருந்துச்சு, அவனுக்கும் சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஆனால் அவன் தவற விட்டுட்டான், அந்த ஒரு நிமிஷத்தை தவற விட்டான். ஒரு நிமிஷம் அதனுடைய வேல்யூ அது ரொம்ப பெருசு. ஒரு செகண்டினுடைய வேல்யூ எவ்வளோ பெருசு தெரியுமா? வண்டியில் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு நம்ம பிரேக் போட்டு டக்குன்னு நிறுத்திடுறோம், டக்குன்னு ஒரு லாரி போகும், டக்குன்னு ஒரு பஸ்ஸு ஒன்று போகும், டக்குன்னு ஒரு கார் ஒன்று போகும், இல்லை நடந்து போயிட்டு இருக்க திடீர்னு நம்ம நின்றுறோம், பஸ்ஸு குறுக்கால போகுது. ஒரே செகண்டு தான், ஒரே செகண்டு தான். ஒரு செகண்டினுடைய வேல்யூ ரொம்ப பெருசு. என் சகோதர சகோதரி, இந்த 40 நாட்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் நீ மிஸ் பண்ணாத. ஹல்லேலூயா. டோன்ட் யூ எவர் மிஸ். நீ மிஸ் பண்ணாத, நீ மிஸ் பண்ணாத. மிஸ் பண்ணிட்ட உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ இழந்து விடுவாய். இந்த ஏசாயால அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். 55ஆம் அதிகாரத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்ய, அவரை தேடு. திஸ் இஸ் யுவர் டைம், இது உன்னுடைய டைம், மிஸ் பண்ணாத. ஒன்ஸ் மிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் மிஸ்ட். ஒரு தடவை நீ தவற விட்டீங்கன்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு மாத்திரம் அன்னைக்கு புத்தி இருந்ததுன்னா, எனக்கு மாத்திரம் அன்றைக்கு அறிவு இருந்திருந்ததுன்னா, நான் மாத்திரம் கொஞ்சம் ஞானமாய் நான் நடந்திருந்தேனா, என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்திருப்பேனே. ஐயோ, நான் முட்டாளாக இருந்துட்டேனே. இப்பயும் அதே முட்டாளாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், the danger is not rejecting God immediately. ஐயோ ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி இமீடியட்டாக நம்ம தள்ளி விடுறது இல்லை. உண்மையான ஆபத்து என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம தள்ளி போட்டுட்டே போகிறோம். பார்த்தீங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் தள்ளி போட்டுட்டே இருக்கிறோமே ரிப்பீட்டட்லி. அதுதான் பெரிய ஆபத்து. அதுதான் என்னது? பெரிய ஆபத்து. ஆமென். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யுங்க, அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கல. அவர் என்ன செய்யுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். The devil's favorite word is tomorrow. பிசாசுக்கு பிடித்த வார்த்தை நாளைக்கு. நாளைக்கு நான் பண்றேன், அப்புறமா நான் பண்றேன், இப்போ வேண்டாம். நாளைக்கு நான் ஜெபிக்கிறேன், நாளைக்கு நான் உபவாசிக்கிறேன், நாளைக்கு நான் சபைக்கு வருகிறேன், நாளைக்கு நான் வேதம் வாசிக்கிறேன். டுமாரோ டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைக்கு என்ன செய்யாது, என்றைக்குமே வரவே வராது. தள்ளி போட்டுட்டே இருப்போம். நாளைக்கு வந்துச்சுன்னா நம்ம செய்வோம், இல்லை இன்னைக்கு வேண்டாம், நான் இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 நாளுக்கு அப்புறம் என்ன வச்சுனா, சரி அப்புறம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அதான் சொன்னேன், டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைக்கு என்ன செய்யாது, என்றைக்குமே வராது. எபிரேயர்கள் நிருபத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு விஷயத்தை, ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையுடைய சத்தம் இன்னைக்கு கேட்டா அது என்ன செய்யாதீங்க, அது கடினப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின் தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி, இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். Don't you ever postpone. அல்லேலூயா. நீ காலத்தை என்ன செய்யாத, நீ வேஸ்ட் பண்ணாத, தள்ளி போட்டுட்டே போகாத. தள்ளி போட்டுட்டே போன உன் வாழ்க்கையில் என்றைக்குமே நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. போதும், நிறைய காரியங்களை செய்து விட்டோம், போதும். இனிமேலாவது மனிதனாக, கிறிஸ்தவனாக, உண்மை உள்ள பரிசுத்தத்தின் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஃபீலிக்ஸ், he was convicted. அவனுக்கு பயம் வந்துச்சு வார்த்தைகளை கேட்கும் போது. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக் கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் பேசல, அவர் பிரசங்கம் பண்ணார். அதனுடைய கரெக்டான அர்த்தம், he was preaching the gospel. அவர் பிரசங்கம் பண்ணார், அவர் பேசல. he didn't talk, he was preaching. அவனுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பிரசங்கத்தை கேட்டு அவருக்கு என்னாச்சு, he was so trembled. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேலிக்ஸ் பயமடைந்து, ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப, he was trembling to his feet. அவன் கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள், அந்த பிரசங்கத்தின் வல்லமை இறங்கி இருக்கும், ஊடுருவி கடந்து வந்திருக்கும். அல்லேலூயா. he was convicted.
அந்த பயம் வந்துச்சு, ஆனால் மாற்றம் வரல. அல்லேலூயா. He didn't change. He was convicted but not changed. அநேகருக்கு பயம் வருது, ஆனால் மாற்றம் வரல. He was touched. தொடப்பட்ட அந்த வார்த்தை தொட்டுச்சு அவனை, அதனால தான் பயமா வந்துச்சு. பட் he was not moved. ஆனால் அதற்குரிய மாற்றம் அவனுக்கு வரல. அல்லேலூயா. He heard the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அவன் தள்ளி போட்டான். அவன் என்ன செஞ்சான்? அவன் தள்ளி போட்டான். He trembled but he delayed. அல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம தள்ளி கொண்டே இருக்கிறோம். அந்த இளைய குமாரன் அவன் எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்ல, அவன் எல்லாம் மாறட்டுங்க, அப்போ நான் காரியத்தை நான் செய்கிறேன், எல்லாம் மாறட்டும், அப்போ நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் சொல்ல. அல்லேலூயா. சூழ்நிலை அவனுக்கு சாதகமாய் மாறுற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணவே இல்லை. சூழ்நிலை மாறவே இல்லை. சூழ்நிலை அவனுக்கு எந்த விதத்திலும் சாதகமாகவே இல்லை. அவன் சூழ்நிலையை பார்க்கல, மனிதர்களை பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவன் பார்த்தது ஒன்றே ஒன்று தான், நான் திரும்ப என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு நான் போவேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், ஐ வில் அரைஸ், நான் எழுந்து நான் போவேன். என்னென்ன காரணங்கள் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய விஷயத்தில். அல்லேலூயா. இன்றைக்குமே காரணங்கள் என்ன நம்ம செய்யும்? உங்களுடைய ஆசீர்வாதத்தை தள்ளி கொண்டு போகும். காரணங்கள் கால தாமதமாக்கும். உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? அது தள்ளிக்கொண்டே போகும். அடுத்த வாரம் நான் போறேங்க ஆலயத்திற்கு, அப்புறமா நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், அப்புறமா ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல நான் காரியங்களை பண்ணுகிறேன், இப்போ வேண்டாம், அப்புறமா அந்த காரியத்தை நான் நிறுத்துறேன். டிலே ஆல்வேஸ் ஸ்ட்ரென்தன் பாண்டேஜ். எப்பவுமே நீ கால தாமதம் நாம் செய்யும் போது அது நம்மளை அப்படியே இருக 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 நம்மளை கட்டி வச்சிரும். அல்லேலூயா. நம்மளை என்ன செஞ்சிடும்? நம்மளை இருக 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 நம்மளை கட்டி வச்சிரும். உபாகமத்தின் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். நான் வேகமாக அந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். 19-20 வசனங்களை பாருங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் என்ன செஞ்சேன்? வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அவரே நமக்கு ஜீவனும், அவரே நமக்கு எப்படி இருக்கிறாரு? தீர்க்காயுசாய் இருக்கிறார். என்னெல்லாம் கால தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் கர்த்தருடைய விஷயத்துல. நம்ம தாமதம் ஆகும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்குது. ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்கிறது. நல்ல பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்கிறது. சந்தோஷம் கம்மியாயிட்டே இருக்கிறது. நம்ம நல்ல சரீரத்தில் இருக்கிற பலன் குறைந்து கொண்டே இருக்கிறது. சமாதானம் கம்மியாகி கொண்டே இருக்கிறது. என்னென்ன கர்த்தருடைய காரியத்தில் கால தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். என் சகோதரா சகோதரி, நீ ஈவன் இஃப் யூ ஆர் ஸோ வீக், இஃப் கிரைஸ்ட் இஸ் இன் யூ, நீ ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் கிறிஸ்து உனக்குள்ளாக இருந்தா நீ பலமுள்ள நபராய் நீ மாறுவாய். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் சொல்ற he was so weak. அவர் ரொம்ப பலவீனமாக இருந்தார். சரீரத்தில் நிறைய வியாதி இருந்துச்சு. அடி உத கொடுமை, சாப்பாடு இல்லை, பலவிதமான டார்ச்சர், சித்திரவாத, ஜெயிலில் அது இதுன்னு சொல்லி பலவிதமான வேதனைகள், பலவிதமான வியாதிகள், போராட்டங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு. அது இருந்தும் அது எதுவுமே அவருக்கு தெரியல. ஏன் எதுவுமே தெரியல? அவர் இயேசு அவரோடு இருந்தார். அதான் சொல்றார், என்ன பலப்படுத்துகிறது? எனக்கு பலவீனமாய் நான் இருக்கிறேன், நான் சோர்வா இருக்கிறேன், நான் வருத்தமா இருக்கிறேன், நான் கவலையாக இருக்கிறேன். ஆனால் எது இருந்தாலும் இது எதுவுமே எனக்கு தெரியல.
எனக்கு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் எனக்கு தெரியல. எனக்கு வேதனை இருக்குது, எனக்கு அந்த வேதனை தெரியல. நான் பலவீனமாக என்னுடைய சரீரம் உணர்கிறது, ஆனாலும் எனக்கு அது தெரியல. ஏன் எனக்கு எதுவுமே தெரியல? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் சோர்ந்து போயிருந்தாலும், நான் பலனை இழந்த நிலைமையில் இருந்தாலும், நான் பலவிதமான காயங்கள்ல நான் கீழே விழுந்திருந்தாலும், என் தேவனுடைய பலன் எனக்குள்ளாயிருக்கிறது. அந்த பலன் என்னை புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரீரமாக என்னுடைய சரீரத்தை என் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்குள்ளாய் கடந்து வந்து என்னுடைய சூழலை நான் ஜெயமாக, நான் வெற்றியாக, நான் தைரியமாக, நான் பலமுள்ள நபராய் நான் கடந்து வந்து அவைகளை நான் ஜெயிக்கும்படியாக இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். என் சகோதரா சகோதரி, if you have this Christ in you, though you may be weak, நீ சோர்வாய் இருக்கலாம், நீ பலவீனமாய் இருக்கலாம், நீ வியாதியோடு இருக்கலாம், நீ பலவிதமான கஷ்டத்தோடு இருக்கலாம், பலவிதமான காயங்களோடு இருக்கலாம், பலவிதமான உடைந்த நிலையில இருந்திருக்கலாம். எது இருந்தாலும் இயேசு உனக்குள்ளாக இருந்தா, உனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்தத்தின் தேவனுடைய வல்லமை அது ரொம்ப உன்னை வித்தியாசப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரன், அவனுக்கு நிறைய காயங்கள் இருந்தது, நிறைய வேதனை இருந்தது, பலவிதமான அவமானம் இருந்தது, பலவிதமான நிந்தை இருந்தது, பலவிதமான கேள்விகள் இருந்தது. இது எல்லாமே இருந்தாலும் அவன் சொல்றான், நோ, ஐ வில் கோ. என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன். இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய தகப்பனுடைய வீடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவன் யோசித்து பார்க்கிறான், என் நிலை எப்படி இருந்தது, எனக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது, நானும் அவரும் எப்படி இருந்தோம், அந்த வீடு எப்படி இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய தகப்பனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நமக்கு எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோம். ரிமெம்பர் வாட் யூ ஹவ் லாஸ்ட். நீ எதை தொலைத்தாய் என்று யோசி. என்னென்னமோ தேடிக்கொண்டு இருக்கிறோம். எதை தேடணுமோ அதை தேடணும். ஹல்லேலூயா. அதை நான் சொன்னேன். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம பார்த்தோமே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? நோவே, எந்த விதத்திலையும் உனக்கு யூஸ் ஆகாது. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது குப்பைக்கு சமம். ஹல்லேலூயா, ஆமென். எதுல இன்னும் எழ முடியாமல் இருக்கிறோம்? அந்த இளையகுமாரன் எந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிச்சிட்டு தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் கடந்து வந்துட்டான். இன்னும் நம்மால என்ன காரியத்தில் எழ முடியாமல் இருக்கிறோம்? எதில் எழ முடியாமல் இருக்கலாம்? சம் ஆர் இன் அடிக்ஷன். பலவிதமான அடிக்ஷன்ல அவர்கள், அடிமைத்தனத்தில் அவர்கள் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். எந்திரிச்சு வர முடியல. அநேகர் டிப்ரெஷன், பலவிதமான அழுத்தங்கள், மன அழுத்தங்கள்ல அவர்களால் எழுந்து வர முடியல. அநேக பாவத்தில் அநேகர் சிக்கி இருக்கிறார்கள். நாட் ஏபிள் டு கம் அவுட், நாட் ஏபிள் கம் அவுட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பரலோகம் உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை அது கேட்க ஆசையா இருக்கிறது. என்ன காரியம் தெரியுமா கேட்க ஆசையா இருக்கிறது? நான் எழுந்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போக போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்க பரலோகம் இட் இஸ் வெயிட்டிங். அது ஆசையா இருக்கிறது. I will arise and go to my father's house. என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன், நான் போவேன். பரலோகமே காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர் பெற வேண்டும் என்றால், சகோதரா சகோதரி நல்லா கவனமாக கேளுங்க, உயிர் பெற வேண்டும் என்றால் எழ வேண்டும். எதில் எழ முடியாமல் இருக்கிறோம்? எது நம்மளை உட்கார வச்சிருக்குது? எது நம்மளை படுக்க வச்சிருக்குது? எது நம்ம செயல் இழக்க வைக்கிறது? யோவானுக்கு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தையை பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்களேன். சீக்கிரமாக இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. The command came first. எழுந்து நட. அதை செய்யும் போது அவனுக்கு என்னாச்சு? என்னங்க ஆச்சு? முதல்ல அவனால் எந்திரிக்க முடியாது. ஏன் எந்திரிக்க முடியாது? அவனுக்கு ஒரு வியாதி. அவன் மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, பலவிதமான வியாதிகள். எத்தனை வருஷம் அப்படி படுத்து கொண்டு இருந்தாரு? வேகமாக சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 38 வருஷம். யோசித்து பாருங்க, 38 long years. 38 வருஷம். When the command came, ஆண்டவருடைய வார்த்தை வெளியே வந்த மாத்திரத்தில் அந்த வார்த்தையை இவன் கேட்டான்.
அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவன் எந்திரிக்கிறான், ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க முடிஞ்சுது. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்களேன். சொல்லுங்க, புரியுதா? அழகான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய ஒரு சத்தியம். அதை செய்யும் போது பலன் உள்ள வருது. ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டினா உனக்குள்ள பலன் வரும். நீ பலன் இல்லாமல் இருக்கலாம், பல வருஷம் உன்னால் செய்ய முடியாமல் இருக்கலாம், பல வருஷங்கள் உன்னுடைய காரியங்கள் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். உன் சரீரத்தில் முன்னேற்றம் இல்லை, உன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லை, உன் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, உறவுகளில் முன்னேற்றம் இல்லை, எதுலையுமே முன்னேற்றம் இல்லை. ஆனால் when you listen to the word of God, when the word of God penetrates into you, உனக்குள்ளாக பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் ஊடுருவி கடந்து வரும்போது அந்த வார்த்தைகள் உன்னை திரும்பும்படியாக, உன்னை எழும்படியாக, நீ எழுந்து சுதந்திரிக்கும்படியாக பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் செய்யும். அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறாயா? சகோதரா, சகோதரி, யோசித்து பார். இன்னொன்று என்னென்ன காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவன் சொல்ல, ஐயோ நோ வே ஐ கேன் கெட் அப், 38 வருஷம் ஆச்சு நான் எழுந்து, no way I can get up, என்னால் எழ முடியாது. அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு இருந்திருந்தா கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பான்? அங்கேயே இருந்து அவன் செத்துருப்பான். அல்லேலூயா. லிசன், you cannot stay in your pixty. நம்முடைய சூழல், நம்முடைய வேதனையான சூழல்ல நம்மளால இருக்க முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் இந்த கஷ்டத்தில், இந்த வேதனையில், இந்த வறுமையில், இந்த போராட்டத்தில், இந்த கண்ணீரில், இந்த அவமானத்தில், இந்த நிந்தையில், இந்த விரும்பத்தகாத சூழல்ல இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாம் இதில் இருக்கணும்னு யோசித்துப்பா. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த கசப்பு, எத்தனை நாட்கள் இந்த வேதனை, எத்தனை நாட்கள் இந்த ஆவிக்குரிய வறட்சி. யோசித்துப்பார் சகோதரா, சகோதரி. ரிவைவல் பிகின்ஸ் when you say I will arise. எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? நான் எழுந்து நான் நடப்பேன் என்று சொல்லும்போது அந்த இடத்துல எழுப்புதல் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். If you are far from God, நல்ல கவனமா கேளு, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நம்முடைய வாழ்க்கை இருந்தா, ஒரு காலத்தில் ஆண்டவர் நானும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோங்க. we were like friends. நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், நானும் ஆண்டவரும். ஆனால் இப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு வந்துட்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய அழைப்பு, ஆண்டவர் உங்களை அழைத்தார். அந்த அழைப்புக்கு பாத்திரனாக இல்லாதபடி கர்த்தர் வெறுக்கக்கூடிய நபராக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு தன்மை கூட இல்லாத ஒரு நிலை நம்முடைய நிலையாக இருக்கிறதா? என் சகோதரா, சகோதரி, அரைஸ், எழுந்து உன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு ஓடு. நம்முடைய தகப்பனுடைய வீடு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. What is stopping you from getting you up, from arising? நம்ம எழ முடியாத அளவிற்கு எது நமக்கு தடையா இருக்கிறது? பாவமா, குற்ற உணர்வா? Hallelujah. பாவமா, குற்ற உணர்வா? பாவம் it paralyzes you. நம்முடைய சரீரத்தையும், உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாவம் என்ன செய்யும்? அது அப்படியே செயல் இழக்கும்படியாக செய்யும். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க வேகமாக. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆதாம் அவன் போய் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். அவன் எழுந்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்காதபடி அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். Hallelujah. Adam, instead of arising, he hid himself behind the tree. You cannot arise while hiding. மறைந்து கொண்டிருக்கும் போது எழ முடியாது. Hallelujah. மறைந்து கொண்டிருக்கும் போது எழ முடியாது. ஆமென். எதனால நம்மால எழ முடியாமல் இருக்கிறது? Is it sin or guilt? குற்ற உணர்வா, பாவமா? அடுத்தது, ஏன் எழ முடியல? Is it out of fear? பயத்தினால எழ முடியாமல் இருக்கிறோமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். வேகமாக நாம் பார்க்கலாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் வைக்கப்படும். Fear makes you seated, but God will make you arise. பயம் உங்களை உட்கார வைக்கும், ஆண்டவர் உங்களை எழும்படியாக செய்வார். அல்லேலூயா. என்னென்ன பயம் நம்மளை உட்கார வைக்கிறது?
என்னென்ன பயம் நம்மை உட்கார வைக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவள் எழுதின கடிதத்தில் அழகான ஒரு கடிதம், 2ஆம் நிருபம் 2ஆம் கடிதத்தில், தீமோத்தேயுக்கு எழுதின அந்த கடிதத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்களேன். வேகமாக, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் கொடுத்திருக்கிறார். Fear will make you seated. It will not make you to arise. பயம் என்ன செய்யும்? உங்களை உட்கார வைக்கும், உங்களை படுக்க வைக்கும், உங்களை புதைக்க வைக்கும். அல்லேலூயா. முதலாவது உட்கார வைக்கும், படுக்க வைக்கும், அப்புறம் பூமிக்குள்ளே போய் உங்களை புதைக்க வச்சிடும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் என்ன தெரியுமா செய்வார்? பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டு இருந்தாலும் திரும்ப மேலே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எதனால நம்மால எழ முடியாமல் இருக்கிறோம்? மூன்றாவது, is it because of discouragement? முதலாவது என்ன பார்த்தா? sin or guilt, பாவமா இல்ல குற்ற உணர்வா? இரண்டாவது பயமா? மூன்றாவது is it because of discouragement? என்ன சொல்லுவீங்க டிஸ்கரேஜ்மெண்ட்னா? என்னங்க சொல்லுவீங்க டிஸ்கரேஜ்மெண்ட்னா? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு? தோல்வி. எது செய்தாலும் தோல்வி, எது செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை, எது செஞ்சாலும் நமக்கு சந்தோஷம் இல்லை, எது செய்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு உருப்படியான காரியத்தையும் செய்ய முடியல, எல்லாமே தோல்வி தான். அல்லேலூயா. எல்லாமே தோல்வி, ஒரு வெற்றியும் பெற முடியல. ஏன் எழ முடியல? பலவிதமான தோல்விகள், பலவிதமான வேதனைகள். இட் வில் ட்ரெயின் யுவர் ஸ்ட்ரென்த். நம்முடைய பலத்தை அப்படியே உறிஞ்சு போயிடும். எது? டிஸ்கரேஜ்மெண்ட். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வேகமாக, அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார். நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறா. ஆனால் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறா, அங்கே குப்பை, அங்கே அந்த கழிவு, கட்டட கழிவுகள், அந்த கட்டட இடிபாடுகள், அந்த இடிபாடு குவியல்கள், அது குவியல் குவியலாக இருக்குது. அவன் பார்க்குறான், என்னதான் பண்ணாலும் அது குறைய மாட்டேங்குதே, எத்தனை தான் வேலை செஞ்சாலும் இது ஒண்ணுமே செய்ய முடியலையே. அல்லேலூயா. இது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது பிரச்சனைகள். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பார்த்தாலே சோர்வாயிடும். அது நீ வளர்க்கவே வேண்டாம், அதனை நீ அந்த பாத்திரத்தை கழுவவே வேண்டாம். நீ அதை பார்த்தாலே உனக்கு டயர்டாயிடுவ. கழுவிதான் டயர்டானு இல்லை, பார்த்தாலே சோர்வு வந்துடுது, ஒரு தோல்வி வந்துடுது. ஐயோயோ வேண்டாங்க. சில வீட்டில் துணியை பார்த்தீங்கன்னா மழை போல துணி குவியலாக கிடைக்கும். என்னென்னா அழுகு துணி. அல்லேலூயா. அவ்வளோ துணி இருக்கும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு, அதான் சொன்னேன், டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைக்கு என்றைக்குமே வராது. இன்றைய ரச்சனையின் நாள், இன்றைய அணுக்கிற காலம். திஸ் இஸ் த டே. இதுதான் நாள். அது பார்க்கும் போது என்ன ஆகுது? அந்த குவியலை பார்க்கும் போது என்ன ஆகுது? சோர்வு வந்துடுது. இங்க அந்த நெகேமியா அவனோட இருந்த ஆட்கள், அவர்கள் பெரிய வேலையை, கர்த்தருடைய வேலையை, பெரிய காரியம் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா அங்க பார்த்த அந்த இடிபாடுகள், அந்த குவியல்கள், கற்குவியல்கள், அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, when they saw the debris, அந்த கற்குவியலை பார்க்கும்போது, அந்த குப்பைகளை பார்க்கும்போது, அந்த கழிவுகளை பார்க்கும்போது அவனுக்குள்ள சோர்வு வந்துடுது. ஐயோ இது என்னது? ஐயோ இது என்னது? அல்லேலூயா. வியரினஸ், வருத்தம், தோல்விகள், ஏமாற்றங்கள், அழுத்தங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை படுக்க வச்சிடும், எழ வைக்காது. கலாத்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 9வது வசனத்தை பாருங்களேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாத. சோர்வு வரும், சோர்வு வரும், கண்டிப்பாக சோர்வு வரதான் செய்யும். எத்தனைதான் நன்மையான காரியங்கள் செய்தாலும் எதையோ ஒன்று குறை பேசிட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. எதையோ ஒன்று குறை பேசிட்டு தான் இருக்கு. எத்தனைதான் நீ கர்த்தருடைய வார்த்தை நீ பேசு, அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பான். ஏன் குறை கண்டுபிடிப்பான்? அவன் பேய். அவன் யாரு? அவன் பேய். அவன் பேய் என்ன பண்ணுவான்? பேயினுடைய வார்த்தை தான் செய்யும். நல்லா கவனமாக கேளு. பேய், பிசாசு என்ன பண்ணுவான்? பிசாசின் தன்மைகளை செய்வான். தேவதூதன் என்ன செய்வான்? தேவதூதனுடைய தன்மைகளை செய்வான். அதனால பிசாசின் இடத்துல நீ தேவதூதனுடைய தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்புறம் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை.
Hallelujah. Don't you ever get discouraged. நீ சோர்ந்து போகாத. Hallelujah. You don't be discouraged. நீ கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய சாயல்ல நீ சிருஷ்டிக்கப்பட்டாய், தேவனுடைய சுவாசம் உனக்குள்ளாக இருக்கிறது, பரிசுத்தத்தின் வல்லமையின் தேவனுடைய ஆவியானவர் உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் உனக்குள்ளாக ரீங்காரம் செய்து கொண்டு இருக்கிறது. அத நான் சொன்னேன், நீ எவ்வளவுதான் சோர்வா இருந்தாலும் you have to say, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஏன் சோர்ந்து போற சகோதரா சகோதரி? பிசாசு உன்னை சோர்வடையும்படியாக செய்யும். அதான் சொன்னேன், நீ எத்தனை தான் அங்கே அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். கலாத்தியருக்கு எழுதின, கலாத்தி பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின கடிதத்தில் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நீ நன்மை செய்வதில் என்ன செய்யாத, நீ சோர்ந்து போகாத. Do what you have to do. நீ என்ன செய்யணுமோ அதை செய். Be a mirror of Christ. கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக நீ இரு. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். ஹல்லேலூயா. நீ யாரை பற்றியும் கவலைப்படாத, நீ இயேசுவை மாத்திரம் கவலைப்படு. ஹல்லேலூயா. உன் பாதை இயேசுவுக்கு நேராக போகுதா, அது மாத்திரம் பாரு. Don't you ever divert by the distractions. உனக்கு வருகிற பலவிதமான உன் பாதையை திசை மாற்றக்கூடிய பல காரியங்கள் கடந்து வரும். Don't you ever move away from the path of Christ. கிறிஸ்துவுக்கு நேராக போகக்கூடிய பாதையிலிருந்து விலகக்கூடிய அநேக விஷயங்கள், அநேக மனுஷன் வருவான், அநேக பிசாசுகள் வரும், அநேக சூழல் வரும், எது வேணாலும் வரலாம். ஆனால் நீ என்ன செய்ய, விலகி போகாத. ஏன் எழ முடியல? இயேசுவுக்கு நேராக ஏன் போக முடியல? ஏன் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நேராக போக முடியல? பாவமா அல்லது குற்ற உணர்வா? ரெண்டாவது பயமா? மூன்றாவது என்ன பார்த்தோம்? டிஸ்கரேஜ்மெண்ட், தோல்வி, பலவிதமான தோல்விகள். ஹல்லேலூயா. பலவிதமான தோல்வி. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா நீ நன்மை செய்வதில் என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. Don't you get weary by doing good. நீ நன்மை செய்வதில் என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. சோர்ந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலையும் பிசாசு கொடுப்பான். நீங்கள் நல்லா சமைப்பீங்க, வீட்டில் நல்லா கஷ்டப்பட்டு சமைப்பீங்க, ஆனால் சாப்பிட்டுட்டு சே இதெல்லாம் ஒரு சாப்பாடா என்று சொல்லுவாங்க. வீட்டில் அத்தனை வேலை நீங்கள் செய்வீங்க, அத்தனை வேலை செஞ்சாலும் நீ என்ன வேலை செஞ்சேன்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. நல்லா கஷ்டப்பட்டு நீங்கள் துணி துவைச்சிருப்பீங்க, ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறை ஒன்று சொல்லுவாங்க, எதிலாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பான். என் சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாத. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனிதன் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னை படைத்த ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அங்கீகாரம் மனிதனிடத்தில் வரணும்னு எதிர்பார்க்காத. உனக்கு அங்கீகாரம் மனிதனிடத்தில் வந்தால் அது காலங்கள் போக போக அது மறைந்து விடும். ஆண்டவரிடத்திலிருந்து அங்கீகாரம் வேண்டும் என்று யோசி, அது என்றைக்குமே மாறவே மாறாது. நீ இங்கே இருந்தாலும் அங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அங்கீகாரம் வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ ஆண்டவருடைய அங்கீகாரத்தை தேடு, மனிதனுடைய அங்கீகாரத்தை தேடாதே. சோர்ந்து போகாத, சந்தோஷமாயிரு. The best is yet to come. மிக சிறந்தது உன் வாழ்க்கையில இனிமேல் தான் வரப்போகுது. Remember what you have lost. நீ எதை தொலைத்தாய் என்று யோசி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை, நேரம் ஆயிடுச்சு, இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நம்ம யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவை, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. என் இயேசுவே அப்பா, அந்த இளைய குமாரனை போல அப்பா, let us remember the father's house. அப்பா, எங்களுடைய தகப்பனுடைய வீட்டை நாங்கள் யோசிக்க நீர் உதவி செய்வீராக. Let us not only remember, but let us get up and walk towards my father's house. நான் யோசிப்பது மாத்திரம் அல்ல, அந்த யோசனைகள் செயல்முறையில் நாங்கள் கொண்டு வர நீர் உதவி செய்வீராக.
நாங்கள் எழ முடியாத அளவிற்கு எதெல்லாம் எங்களை தடை செய்கிறது, அப்பா அந்த காரியங்களை உடைத்தெறிகிற உன்னதமான பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த நாளிலே வந்த உம்முடைய ஜனங்களை நீ ஆண்டவரேப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பேசினதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் தேற்றுவதாக, உம்முடைய வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தைகள் சமாதானத்தை, சந்தோஷத்தை, மன நிறைவை, ஒரு திருப்தியை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கட்டளிடுகிறதற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் ரட்சகர். Let us remember what we have lost. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எதை தொலைத்தோம் என்ற எண்ணக்கூடிய யோசனை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். அப்பா, அந்த ஒரு விசை எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக பெரிய ஒரு எழுப்புதலை, ஒரு பெரிய அசைவை, பெரிய அற்புதத்தை, அடையாளங்களை, அதிசயங்களை அப்பா நாங்கள் சுதந்திரிக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலும் தானே எங்களுடைய இல்லத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிற வேளையிலே என் இயேசுவே அப்பா, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகபத்திரமாய் நாங்கள் சென்று உமக்கு நாங்கள் நன்றிகளை, துதிகளை, கனத்தை, மகிமையை நாங்கள் ஏறெடுக்க உதவி செய்வீராக. அடுத்த பகலை கண்டு உமக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளை விட நாளை தினம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளை விட நாளை தினம் நாங்கள் திருப்தியாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்க உதவி செய்யுங்க. இந்த நாளை விட நாளை தினம் சந்தோஷமாக, சமாதானமாக, மன நிறைவாய் ஆண்டவரை நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பாத்திரமாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பிறந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.